ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு எது கொஸ்டின் இருக்கா? ஆமாம் மேம். என்ன இருக்கு? தூரத்து பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது மேம். அதுக்கு ஏதாவது முத்திரை இருந்தா சொல்லுங்க. ஓகே, தூரத்து பார்வை சரியாக தெரிய ஒரு சிம்பிள் முத்திரை இருக்குது. அந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை இந்த முத்திரை செய்கிறனால முதல்ல வந்து கண்களை வந்து திறந்து பார்த்துட்டு அந்த முதிரையோட இணைப்பை வச்சுக்கலாம். முதல்ல ஆள்காட்டி விரல் மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அடுத்து சுண்டு விரல், மோதிர விரல், பெருவிரல் 3 விரல் நுனியும் ஒன்றா இணைச்சிருங்க. ஓகே, வெரி குட். நடுவிரல் நேரே நீட்டி இருக்க வேண்டும். அந்த 3 விரலோட நுனியில் இணைத்துக்கங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறீங்க, கரெக்ட், வெரி குட். இப்போ நிறைய பேருக்கு மேம் நீங்கள் கண்களை மூடி உங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கைகளை மடி மீது கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிறப்ப கொஞ்சம் வீடியோக்கோசரம் மேலே எடுத்து காமிச்சிக்கலாம். இப்போ மேம் வந்து கைகளோட இணைப்பு வந்து எப்படி வச்சுருக்காங்கன்றதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மோதிர விரல், சுண்டு விரல், பெருவிரல், தம்ப், ரிங் ஃபிங்கர், ஸ்மால் ஃபிங்கர் 3ஐயும் என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றா இணைச்சிருக்காங்க. அந்த அழுத்தத்தை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. மைல்டு ப்ரெஷர் தான் கொடுக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து உள்ளங்கையில் மடித்து வச்சுருக்காங்க. ஓகே, 2 கைகளையும் ஒரே இணைப்பு தான். இப்போ நடுவிரல் மிடில் ஃபிங்கர் வந்து எப்படி இருக்குது? அது வந்து நேராக நீட்டி இருக்கணும். இப்போ வந்து இந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. மற்றொரு எண்ணத்தால் அவங்க வந்து நேராக நிமிர்ந்து அமர்ந்து மற்றொரு எண்ணத்தால் அவங்களோட நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் வாட்ச் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த முதிரை பயிற்சி செய்ய போகிறேன். அந்த முதிரையோட முழு பலன்களும் எனக்கு வந்து முழுவதுமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எண்ணத்தை சரி செஞ்சுக்கணும் அப்பப்போ. ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெய் சிதறாமல் இந்த அழுத்தத்தை நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். ஏன்னா முதிரைங்கிறது ஒரு தெய்வீக கலை, எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த தெய்வீக கலையான இந்த முதிரையை நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். மேம் கேட்ட மாதிரி அவங்க வந்து தூரத்து பார்வை, அதுக்கு வந்து எனக்கு முதிரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ இந்த முதிரை வந்து எத்தனை நாள் செய்யணும்? மினிமம் 21 நாள்லேருந்து செய்ய ஆரம்பித்து ஒரு 48 நாளுக்குள்ளே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து முதிரை செய்வதற்கு ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு விரல்களோட அழுத்தம் இது இந்த விரல் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிற சின்ன குழந்தைகளில் இருந்து எந்த ஏஜ் முடிக்கும் உள்ளவங்க இந்த முதிரைகளை செஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளோட கமெண்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு உள்ள ஆன்சர் தான் நான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க. காலையிலையும் சாயங்காலமும் தேவைப்படுறவங்க 3 தடவை கூட இந்த முதிரையோட இணைப்பில் ஒரு 3 நிமிடங்கிட்டக்க அமர்ந்துக்கலாம். மினிமம் 3 to 5 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த முதிரைகள்லாம் செய்கிறப்ப நமக்கு வந்து சின்ன குழந்தைகளாந்தே செய்கிறப்ப இப்போல்லாம் நிறைய பேர் சின்ன குழந்தைகளுக்கு போய் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த முதிரைகள்லாம் செய்கிறப்ப கண்ணாடி போடுறத வந்து நம்ம நல்லா குறைச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த தேவையில்லாத ஒன்றாயிரும். நம்ம ஸ்பெக்ஸ் போடுறது தேவையில்லாத ஒன்றாயிரும். ஏன்னா கண்ணுக்கு வந்து கண் நரம்புகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த முதிரை. இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முதிரையின் பெயர் பிராணவாயு முதிரை. மேம் அப்படியே கைகளை அப்படியே கொஞ்சம் மேலே உயர்த்திக்கங்க. ஓகே, பிராணவாயு முதிரை. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம்.